இங்கிலீஷ் லேர்னர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் இதுதான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனலை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சகு ஐ திங்க் ஸோ அப்படிதான் அவங்க ஐடியில அவங்க நேமை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அவங்க கேட்டிருந்தாங்க, இந்த சென்டென்ஸ்ல ஹூ ஏன் வந்து மிடில் வருது, இந்த சென்டென்ஸ் நடுவில் ஏன் வருது, ஹூ அப்படிங்கிறது கொஸ்டின் தானே, அது ஏன் வருதுங்கிறத கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த உங்க எல்லாருக்காகவும் எல்லாருக்குமே இந்த ஹூ ஏன் வருது, ஹூ ஏன் வந்து கொஸ்டினா வராம சென்டென்ஸ் நடுவுல வந்து எந்த மீனிங்கை கொடுக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோக்கு அப்புறம் ஆஃப்டர் திஸ் வீடியோ யூ வில் கெட் த கிளாரிட்டி. ஓகே, ஐ எம் 100% ஷுர் அபவுட் இட். ஸோ நம்ம பார்க்கலாமா? அதாவது வீட்டை சுத்தம் செய்கிற அந்த பெண்மணி எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா. காரை ஓட்டி கொண்டிருக்கிற அந்த பையன் என்னுடைய தம்பி. பச்சை நிற சட்டை அணிந்திருக்கிற அந்த ஆள் என்னுடைய மாமா. முதல் ரேங்க் வாங்கின அந்த பெண் என்னுடைய தோழி. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த பெண்மணி, அந்த பையன், அந்த ஆள், அந்த பெண் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நீங்க யாரு ஒருத்தங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க வீட்டு வேலைக்காரம்மா யாரு அப்படின்னு கேக்குறீங்க. அப்போ அந்த வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எங்க வீட்டு வேலைக்காரம்மா. ஓகேயா? உன் தம்பி யாரு, காரை ஓட்டிட்டு இருக்கான்ல, அவன் என் தம்பி. ஓகேயா? சரி, ஓகே. உங்க மாமா யாரு, கல்யாண வீட்டுல நீங்க நின்றுருக்கீங்க, உங்க மாமா யாரு, பச்சை கலர்ல சட்டை போட்டிருக்காருல்ல, அவரு என்னோட மாமா. ஓகேயா? சரி, ஓகே. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறீங்க, உன் ஃப்ரெண்டு யாரு, உங்க ஃப்ரெண்டு கிட்ட இன்னொரு ஃப்ரெண்டை பத்தி கேக்குறீங்க, உனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு, அடுத்த கிளாஸ்ல இருந்து அந்த ஒரு பொண்ணு கேக்குதுன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினால அவதான் என்னோட ஃப்ரெண்டு இப்படின்னு சொல்றது. ஆக்சுவலி இந்த ஹூ வந்து சென்டென்ஸ் நடுவுல இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தின டீட்டெயிலை வந்து இன் ஷார்ட் இன்ட்ரோடக்ஷனா நான் சொல்றேன். பெயரை குறிக்கும் சொற்களை பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம். அதே இங்கிலீஷில் நவுன் இல்லையா? அது என்ன பெயராகவும் இருக்கலாம். ஓகேயா? ஸோ அதை நம்ம நவுன்னு சொல்லுவோம். அந்த நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கண்ணன் வந்தான் அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம கண்ணன் அப்படிங்கிறத சொல்லி ஆரம்பிப்போம். ரெண்டாவது சென்டென்ஸில் அவன் கோவிலுக்கு போனான் அப்படின்னு தான் சொல்லுவேனே ஒழிய எல்லா சென்டென்ஸ்லையும் கண்ணன் வந்தான், கண்ணன் கோவிலுக்கு போனான், கண்ணன் சாப்பிட்டான், தூங்கினான், கண்ணன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஹீன்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். இது ப்ரொனவுன்னு நம்ம சொல்லுவோம். ஹீ, ஷீ, இட் எல்லாமே வந்து நம்ம ப்ரொனவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ப்ரொனவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேயா? இன்றைக்கி அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் நம்ம பார்க்க போகிறது ஹூ. ஓகேயா? அதாவது யார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த, அதாவது கேள்வியாக வரும்போது யாருன்னு சொல்லக்கூடிய, யாருன்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பர்சன்டேஜ் சொல்கிறேன். இவ்வளோ பெருசாக இருக்குது, என்னால் முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி நிறைய சென்டென்ஸை ஓனாவே நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க இந்த வீடியோக்கு அப்புறம். சரியா? அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீட்டை சுத்தம் செய்கிற அந்த பெண்மணி எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா. இதை நீங்க என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸை ரெண்டா ஸ்பிளிட் பண்ண போறீங்க. எப்படி தெரியுமா? வீட்டை சுத்தம் அந்த பெண்மணி எங்கள் வீட்டை, இந்த மாதிரி சென்டென்ஸுக்கு நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். நிறைய போட வேணாம், கொஞ்சமா. நான் சொல்றேன் எப்படின்னு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த பெண்மணி வீட்டை சுத்தம் செய்கிறாள் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அந்த பெண்மணி வீட்டை சுத்தம் செய்கிறாள். எப்படி? சென்டென்ஸை ரெண்டா பிரிக்க போறீங்க. அந்த பெண்மணி வீட்டை சுத்தம் செய்கிறாள். ஓகேயா? புரியுதா? வீட்டை சுத்தம் செய்கிறாள். ஓகேயா? அப்படின்னு மாத்துங்க. அந்த பெண்மணி வீட்டை சுத்தம் செய்கிறாள் அப்படின்னு மாத்துங்க. ஓகேயா? அந்த பெண்மணி வீட்டை சுத்தம் செய்கிறாள் மாத்திட்டீங்களா? அடுத்து அவள் எங்கள் வீட்டு வேலைக்காரம்மான், எங்கள் வீட்டு வேலைக்காரம்மான் இருக்கா? அப்ப அவள் எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா. அவள் எங்கள் வீட்டு, இந்த மெத்தட் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஆனா இதை கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. நீங்களே மேக் பண்ணுமா வேணாமா? இதை எப்படி, இப்ப இதுதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட் ஸ்டெப். இந்த மேக்ஸ்ல மெத்தட் சொல்லி கொடுப்பாங்க டீச்சர்ஸ்.
பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி இதுல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த ஸ்டெப்புக்கு மாத்த போறீங்க இது. சரியா? அந்த பெண்மணி வீட்டை சுத்தம் செய்கிறாள். அப்போ இதை எப்படி இங்கிலீஷ்ல மாத்துவீங்க? அந்த பெண்மணி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? த உமன். த உமன். இது செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படி மாத்துறீங்க. செகண்ட் ஸ்டெப் த உமன் வீட்டை சுத்தம் செய்கிறாள். செய்கிறாள் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது. அப்போ வீட்டை அப்படிங்கிறது நம்ம ஆப்ஜெக்ட். சுத்தம் செய்கிறாள். சுத்தம் செய்கிறாள். த உமன் கிளீன்ஸ். ஏன் கிளீன்ஸ்னு போடுறோம்? த உமன்ங்கிறது சிங்குலர், அதனால கிளீன்ஸ்னு போடுறோம். ஓகேயா? த உமன் கிளீன்ஸ் ஹவுஸ். அவ்வளவுதான். இதுதான் இதோட டிரான்ஸ்லேஷன். த உமன் கிளீன்ஸ் ஹவுஸ். ஓகேயா? த உமன் கிளீன்ஸ் ஹவுஸ். அவள் எங்கள் வீட்டு வேலைக்கார அம்மா. சோ இந்த வேலைக்கார அம்மான்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? வீட்டு வேலைக்காரங்களை மெய்டுன்னு சொல்லுவோம். மெய்டு. எங்கள் அப்படிங்கிறதுக்கு அவர். ஓகே, அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ. அப்போ அவள் எங்கள் வீட்டு வேலைக்காரமாக ஷீ அவர் மெய்டுன்னு சொல்லுவோமா? ஷீ இஸ்ன்னு போடுவோம். ஓகேயா? இது செகண்ட் ஸ்டெப்பு. ஓகேயா? அடுத்து தேர்ட் ஸ்டெப்புக்கு போலாமா? இப்போ நீங்க அதை அப்படியே கொண்டு வாங்க. த உமன். இது தேர்ட் ஸ்டெப்பு. த உமன். ஓகேயா? இது அப்படியே கொண்டு வாங்க. த உமன் கிளீன்ஸ் ஹவுஸ். த உமன் கிளீன்ஸ் ஹவுஸ். ஓகேயா? அடுத்து என்ன போட போறீங்க? ஷீ இஸ் அவர் மெய்டுன்னு போட போறீங்க. ஓகேயா? இப்ப அடுத்து என்ன ஸ்டெப் இருக்கு தெரியுமா? இது அப்படியே வந்துச்சுன்னா இதோட மீனிங் வந்துருச்சா? இல்ல, மீனிங் வரல. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த உமனுக்கு அடுத்து ஒரு ஹூவை ஆட் பண்ண போறீங்க. ஹூ எடிட் பண்ணிட்டு இந்த ஷீயை எடுக்க போறீங்க, தூர எடுக்க போறீங்க. ஓகேயா? இது ஸ்டெப் நம்பர் 3. அப்ப ஸ்டெப் நம்பர் 4 என்ன வரும்? த உமன். த உமன். ஓகே, ஹூ கிளீன்ஸ். அடுத்து கிளீன்ஸ் ஹவுஸ் இஸ் அவர் மேட். அவ்வளவுதாங்க. சோ சிம்பிள் இல்லையா? என்ன ஒண்ணு, இப்படி ஒரு 4 ஸ்டெப் கொண்டு வந்து 4வது ஸ்டெப்ல தான் ஆன்சர் வரும். வீட்டை சுத்தம் செய்கிறவள் எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா. வீட்டை சுத்தம் செய்கிறவள் எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா. The woman who cleans house is our maid. The woman who cleans house ன்னு கொடுத்திருக்கேன். ஓகேயா? The woman who cleans house is our maid. ஓகே, புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, செகண்ட் ஸ்டெப் இதை மாத்துறீங்க, தேர்ட் ஸ்டெப் இப்படி கொண்டு வரீங்க, ஃபோர்த் ஸ்டெப் இது. ஓகேயா? ஓகே, ஒரு 4 ஸ்டெப் போக வேண்டி இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி கத்துக்கிட்டா இங்கிலீஷ் இஸ் சோ சிம்பிள். காரை ஓட்டி கொண்டிருக்கிற அந்த பையன் என்னுடைய தம்பி. இப்ப செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க? காரை ஓட்டி கொண்டிருக்கிறவன், காரை ஓட்டி கொண்டிருக்கிறான். முதல்ல அந்த பையன் காரை ஓட்டி கொண்டிருக்கிறான் அப்படின்னு மாத்துங்க. அந்த ஓட்டி கொண்டிருக்கிறான். ஓகே, மாத்திக்கோங்க. அந்த பையன் காரை ஓட்டி கொண்டிருக்கிறான். ஓகேயா? கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூவஸ். கொண்டிருக்கிறான். ஓகே, அடுத்த செகண்ட் சென்டென்ஸ் இது என்ன வரும்? அவன் என்னுடைய தம்பின்னு மாத்துங்க. அவன் என்னுடைய தம்பி. இது செகண்ட் ஸ்டெப். என்னுடைய தம்பி. ஓகே, மாத்திட்டீங்களா? செகண்ட் ஸ்டெப். திஸ் இஸ் செகண்ட் ஸ்டெப். ஓகேயா? இப்ப எப்படி மாத்துறீங்க? அந்த பையன் காரை ஓட்டி கொண்டிருக்கிறான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவன் முன்னாடி போட்டுட்டு அவன் என்னுடைய தம்பி. இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாமா? அந்த பையன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல த பாய். த பாய். காருக்கு காரு தான். ஓட்டி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? அவன் த பாய்ங்கிறதுனால இஸ் டிரைவிங். ஓட்டி கொண்டு இருக்கிறான், இஸ் டிரைவிங் அப்படின்னு சொல்வீங்க. இது செகண்ட் ஸ்டெப். அவன் என்னுடைய தம்பி. ஓகே, அவன் ஹி. ஓகே, என்னுடைய மை பிரதர். ஓகேயா? என்னுடைய பிரதர்னு அப்படியே விட்டுறலாமா? ஹி மை பிரதர்னு சொல்லுவோமா? ஹி இஸ் மை பிரதர்னு சொல்லுவோம்.
இப்போ இது அப்படியே தேர்ட் ஸ்டெப்புக்கு வாங்க. மூணாவது ஸ்டெப் என்ன? தேர்ட் ஸ்டெப் என்ன? த பாய் இஸ் டிரைவிங் கார் அப்படின்னு மாத்துவோம். த பாய் இஸ் டிரைவிங் அ கார். ஓகேயா? ஹீ இஸ் மை பிரதர். திஸ் இஸ் தேர்ட் ஸ்டெப் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபோர்த் ஸ்டெப் என்ன? த பாய்க்கு அடுத்து ஒரு ஹூ ஆட் பண்ண போறீங்க. இஸ்ஸுக்கு அடுத்து போட்டுறக்கூடாது. த பாய்க்கு அடுத்த உடனே ஒரு ஹூவை போட்டுறணும். இந்த ஹீய தூர எடுத்துடணும். ஓகேயா? புரியுதா? அப்போ ஃபோர்த் ஸ்டெப் என்ன வரும்? த பாய் ஹூ இஸ் டிரைவிங் அ கார் இஸ் மை பிரதர். புரியுதா? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? The boy who is driving a car is my brother. காரை ஓட்டி கொண்டிருக்கிறவன் என்னுடைய தம்பி. நான் அந்த பையன் இதை மென்ஷன் பண்ணது உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி. ஆனா ஆக்சுவலி காரை ஓட்டி கொண்டிருக்கிறவன் என்னுடைய தம்பி. The boy who is driving a car is my brother. The boy who is driving a car is my brother. புரியுதா? அந்த who ஏன் சென்டென்ஸ் நடுவுல வந்தா என்ன மீனிங்னு புரியுதா இப்போ? ஓகே, shall we move to the third sentence? பச்சை சட்டை அணிந்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் என்னுடைய மாமா. இதுவும் அப்படிதான். அந்த நம்ம பாஷையில சொல்லணும், அந்த பச்சை கலர்ல சட்டை போட்டுட்டு இருக்கிறாருல அவருதான் எங்க மாமா. ஓகேயா? அணிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு மாத்துங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன? அந்த மனிதன் பச்சை சட்டை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய மாமா. இது செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன? அந்த மனிதன். ஓகே, அந்த மனிதன். ஓகே, நெக்ஸ்ட் பச்சை சட்டை. ஓகே, அணிந்து கொண்டிருக்கிறார். ஓகே, அணிந்து கொண்டிருக்கிறார். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல நம்ம சொல்றோம். போட்டுட்டு இருக்காருல்ல. ஓகே, அந்த பச்சை கலர்ல சட்டை போட்டிருக்காருல்ல. ஓகே, ஓகே, அதுக்கடுத்து அவர் என்னுடைய மாமான்னு போடுங்க. அவர் என்னுடைய மாமா. இது செகண்ட் ஸ்டெப்பு. அவர் என்னுடைய மாமா. இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, அந்த மனிதன் பச்சை சட்டை அணிந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு டிரான்ஸ்லேட் என்ன? த மேன். மனிதனுக்கு மேன் போடுவோம். த மேன். பச்சை சட்டைக்கு நமக்கு தெரியும் கிரீன் கலர் ஷர்ட். ஓகேயா? அணிந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஸோ இந்த இடத்துல மேனை ரெஃபர் பண்ணதுனால இஸ் வியரிங். அணிந்து கொண்டு இருக்கிறார். இஸ் வியரிங். அவர் என்னுடைய மாமா. என்னுடைய மாமாக்கு டிரான்ஸ்லேஷன் மை அங்கிள். ஓகே, அவருக்கு வந்து ஹீ. அப்போ ஹீக்கு அடுத்து நம்ம அப்படியே ஹீ மை அங்கிள்னு சொல்லுவோமா? நோ, ஹீ இஸ் மை அங்கிள்னு சொல்லுவோம். அப்போ தேர்ட் ஸ்டெப்புக்கு வாங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லுவீங்க? த மேன் இஸ் வியரிங் கிரீன் கலர் ஷர்ட்னு சொல்லுவீங்க. த மேன் இஸ் வியரிங் green color shirt. Okay, he is my uncle. அடுத்து ரெண்டு சென்டென்ஸ் சொல்றீங்க. he is my uncle அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன கொண்டு வர போறீங்க? இந்த மேனுக்கு அடுத்து who ஆட் பண்ணுவீங்க. அப்படிதானே? who ஆட் பண்ணிட்டு இந்த ஹீயை தூர தூக்கிடுவீங்க. ஓகேயா? த மேன். மேக்ஸ் டீச்சர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்கல்ல, இதே மெத்தட் தான். த மேன் ஹூ இஸ் வியரிங். ஸோ இதுக்கு முன்னாடி போட மறந்துட்டோம். கிரீன் கலர் ஷர்ட். ஓகேயா? கிரீன் கலர் ஷர்ட், ஒரு பச்சை நிற சட்டைன்னு சொல்லிடணும். கிரீன் கலர் ஷர்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி விட வேண்டும். ஓகே, a man who is wearing a green color shirt is my uncle. இந்த இடத்துல he is my uncleங்கிறது தேவையில்லை, ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. the man who is wearing a green color shirt is my uncle. பச்சை சட்டை அணிந்து கொண்டிருக்கிறவர் என்னுடைய மாமா. the man who is wearing a green color shirt is my uncle. இந்த மாதிரி பெரிய பெரிய சென்டென்ஸ் எல்லாம் நீங்க மேக் பண்ணீங்கன்னா
ஈஸியா மேக் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம் கிடையாது. த மேன் ஹூ இஸ் வேரிங் எ கிரீன் கலர் ஷர்ட் இஸ் மை அங்கிள். ஆனா என்ன, ஒரு 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணும். இது ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருக்க போய் கஷ்டமா இருக்கிறத ஈஸியா கொடுத்துருக்கேன். நீங்க இதுல இருந்து அப்படியே டைரக்டா இன்னும் இம்ப்ரூவ் ஆயிட்டீங்கன்னா டைரக்டாவே நீங்க ஃபார்ம் பண்ணிடுவீங்க. சரியா? ஓகேவா? ஷல் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ். முதல் ரேங்க் வாங்கின அந்த பெண் என்னுடைய தோழி. ஸோ இதுலயும் நீங்க வந்து செகண்ட் ஸ்டெப், அந்த பெண் முதல் ரேங்க் வாங்கினாள் அப்படின்னு மாத்தணும். ஓகேயா? வாங்கினாள் அப்படின்னு மாத்தணும். அடுத்து அவள் என்னுடைய தோழின்னு மாத்தணும். அந்த பெண் எப்படி மாத்த போறீங்க? அந்த பெண் ஓகே முதல் ரேங்க் வாங்கினாள் அப்படின்னு மாத்துங்க. என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். வாங்கினாள். அடுத்து அவள் என்னுடைய தோழி, அவள் என்னுடைய தோழி மாத்துங்க. இது செகண்ட் ஸ்டெப். அவள் என்னுடைய தோழி, இதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. எப்படி? அந்த பெண் அப்படிங்கிறதுக்கு த கேர்ள், த கேர்ள். ஓகேயா? த கேர்ள். ஓகே, வாங்கினாள் அப்படிங்கிறதுக்கு பை கிடையாது, காட்டு. கெட்டோட பாஸ்டன்ஸ் காட்டு, ஒரு விஷயத்தை பெறுறது. ஓகே, வாங்கினாள் காட். ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ரேங்க். அவள் என்னுடைய தோழி, என்னுடைய தோழிக்கு வந்து மை ஃப்ரெண்ட், மை ஃப்ரெண்ட் அப்படிம்பீங்க. ஸோ அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ, ஷீ. ஓகே, அந்த பெண்ணுங்கிறதுனால அவள்னு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். அந்த பெண் அப்படிங்கிறதுனால அவள் என்னுடைய தோழி, ஷீ. இதுல என்ன வரும்? இஸ் அப்படி போடணும், ஏன்னா அவள் என்னுடைய தோழி, ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட்னு சொல்வீங்க. அப்போ தேர்ட் ஸ்டெப் போலாமா? தேர்ட் ஸ்டெப் அப்படியே அதை அப்படியே கொண்டு வாங்க. த கேர்ள். ஓகே, அடுத்து காட் போடுவீங்க, வெர்பு. த கேர்ள் காட் ஃபர்ஸ்ட் ரேங்க், த கேர்ள் காட் ஃபர்ஸ்ட் ரேங்க். அடுத்து என்ன கொண்டு வருவீங்க? ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு கொண்டு வருவீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? த கேர்ளுக்கு அடுத்து ஹூவை போட்டுருவீங்க. த கேர்ளுக்கு அடுத்து எதை சேர்ப்பீங்க? ஹூவை சேர்ப்பீங்க. காட்டுக்கு அடுத்து சேர்த்துடக்கூடாது. த கேர்ளுக்கு அடுத்து இமிடியேட்டா ஹூ போட்டுருவீங்க. இந்த ஷீயை எடுத்து விடுவீர்கள். அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? த கேர்ள், த கேர்ள் ஹூ காட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இஸ் மை ஃப்ரெண்ட். புரியுதா? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? காட் இட்? த கேர்ள் ஹூ காட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இஸ் மை ஃப்ரெண்ட். முதல் ரேங்க் வாங்கினவள் என்னுடைய தோழி. த கேர்ள் ஹூ காட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இஸ் மை ஃப்ரெண்ட். இதை கொண்டு வரதுக்கு 4 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கிறது. ஓகேயா? ஆனா சோ சிம்பிள். ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கும், பட் இதை நீங்க வந்து மேக்ஸ் மாதிரி தான். சரியா? முதல் ரேங்க் வாங்கின அந்த பெண் என்னுடைய தோழி. த கேர்ள் ஹூ காட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சொல்லி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கத்துக்கணும். ஓகேயா? ஓகே, ஷல் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கிச்சனில் நின்று கொண்டிருக்கிற அந்த பெண்மணி என்னுடைய அம்மா. இதை எப்படி பண்ண போறீங்க? கிச்சனில் இது எப்படி செகண்ட் ஸ்டெப் என்ன வரும்? அந்த பெண்மணி கிச்சனில் நின்று கொண்டிருக்கிறாள். அடுத்து அந்த பெண்மணி கிச்சனில் நின்று கொண்டிருக்கிறாள், அவள் என்னுடைய அம்மான்னு மாத்த போறீங்க. ஓகேயா? எப்படி மாத்துவீங்க? அந்த பெண்மணி ஓகே கிச்சனில், சமையலறையில். ஓகே, கிச்சனில், நம்ம வசையில இப்ப கிச்சன் ஆகி போச்சு. ஓகே, அந்த பெண்மணி கிச்சனில் நின்று கொண்டு இருக்கிறாள். செகண்ட் ஸ்டெப். ஓகே, அவள் என்னுடைய அம்மா, அவள் என்னுடைய அம்மா. சி, இந்த இடத்துல ஏன் அவள் சேர்த்தோம்? அந்த பெண்மணிங்கிறதுனால அவள் என்னுடைய அம்மான்னு சொல்றோம். ஓகேயா? ஓகே, திஸ் இஸ் செகண்ட் ஸ்டெப், திஸ் இஸ் செகண்ட் ஸ்டெப். அப்போ இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க சொல்லுங்க? அந்த பெண்மணி, த உமன், உமன், ஏஎன் இஎன் கிடையாது, ஏஎன் வந்து சிங்குலர். ஓகேயா? விமன் சொல்லிட்டீங்கன்னா அது ப்ளூரல் ஃபார்ம். நின்று கொண்டு இருக்கிறாள் என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ். இஸ் ஸ்டாண்டிங், நிக்கிறதுக்கு வந்து ஸ்டாண்டு, ஐஎன்ஜி சேர்ப்போம். இஸ் ஸ்டாண்டிங். கிச்சனில், இல் 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 இன், இன் கிச்சன், இன் கிச்சன். அவள் என்னுடைய அம்மா, அவளுக்கு வந்து ஷீ போடுவீங்க. என்னுடைய அம்மாக்கு வந்து மை மதர்னு போடுவீங்க. திஸ் இஸ் செகண்ட் ஸ்டெப். ஓகே, இது சி மை மதர்னு சொல்ல மாட்டோம், ஷீ இஸ் மை மதர்னு சொல்லுவோம். இப்போ சென்டென்ஸ் இன்னும் தேர்ட் ஸ்டெப்புக்கு போக போறோம். தேர்ட் ஸ்டெப் எப்படி வரும்? த உமன் இஸ் ஸ்டாண்டிங் இன் கிச்சன் அப்படின்னு கொண்டு வருவீங்க. த
woman, okay, is standing in kitchen. Okay, standing in kitchen. Okay, அடுத்து she is my mother அப்படின்னு கொண்டு வருவீங்க இல்லையா? she is my mother அப்படின்னு கொண்டு வருவீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த உமனுக்கு அடுத்தாப்புல நீங்க who போட்டுறணும். இசுக்கு அடுத்து போடக்கூடாது. இந்த உமனுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணணும்? who போட்டுருவீங்க. who போட்டோன்னே இந்த ஷீயை தூக்கிடுவீங்க. ஓகேயா? அப்ப ஃபோர்த் ஸ்டெப் என்ன? the woman who is standing in kitchen is my mother. புரியுதா? சிம்பிளா இருக்கா இல்லையா? the woman who is standing in kitchen is my mother. கிச்சனில் நின்று கொண்டிருக்கிறவள் என்னுடைய அம்மா. அதான் உங்களுக்காக நான் அந்த பெண்மணின்னு ரெஃபர் பண்ணேன். ஆக்சுவலி நம்ம சொல்லும் போது கிச்சன்ல நின்று இருக்காங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. the woman who is standing in kitchen is my mother. the woman who is standing in kitchen is my mother. the woman who is standing in kitchen is my mother. okay, shall we move to the next sentence? இந்தியில் பேசிக் கொண்டிருக்கிற அந்த மனிதன் என்னுடைய மாமா. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? அந்த மனிதன் ஹிந்தியில் பேசிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு மாத்துவீங்க. அடுத்து அவன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே, மரியாதை இல்லாம தான் இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டியிருக்கும். அவன் என்னுடைய மாமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி சொல்லலாம்? அந்த மனிதன் பேசிக்கொண்டிருக்கிறான். செகண்ட் ஸ்டெப்பு. ஓகேயா? ஹிந்தியில் பேசி கொண்டிருக்கிறான். ஓகேயா? கொண்டிருக்கிறார். ஓகே, அந்த மனிதன் ஹிந்தியில் பேசி கொண்டிருக்கிறார். அடுத்து அவர் என்னுடைய மாமா அல்லது அவன் என்னுடைய மாமா. ஓகே, அப்படின்னு செகண்ட் ஸ்டெப்பு இல்லையா? புரியுதா? சரி, ஓகே. அந்த மனிதன் த மேன். அந்த பெண்மணின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா த உமன் மாத்துவீங்க. ஹிந்தியில் அப்படின்னா இன் ஹிந்தி பேசிக்கொண்டு இருக்கிறார். என்ன டென்ஸ்? த மேன்ங்கிறதுனால இஸ் ஸ்பீக்கிங்னு போடுவீங்க. த மேன் இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு போடுவீங்க. ஓகே, த மேன் இஸ் ஸ்பீக்கிங். அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ. என்னுடைய மாமா அப்படிங்கிறதுக்கு மை அங்கிள். ஓகே, அப்படியே போடுவீங்க. ஹீ மை அங்கிள்னு சொல்லுவீங்க. ஹீ இஸ் மை அங்கிள்னு சொல்லுவீங்க. இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்துருங்க. என்ன வரும்? த மேன் இஸ் ஸ்பீக்கிங் இன் ஹிந்தின்னு போடுவீங்க. த மேன் இன் ஹிந்தின்னு போடுவீங்க. ஓகே, அப்புறம் என்ன போடுவீங்க? ஹீ இஸ் மை அங்கிள்னு போடுவீங்க. ஹீ இஸ் மை அங்கிள்னு போடுவீங்க. இப்போ ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன பண்ணுவீங்க? த மேனுக்கு அடுத்தாப்புல இசுக்கு அடுத்தாப்புல கிடையாது, ஸ்பீக்கிங் அடுத்தாப்புல கிடையாது. அந்த மேனுக்கு சப்ஜெக்ட் அடுத்தாப்புலயே ஹூவை போட்டுறணும். நீங்க ஹூவை போட்டுட்டு இங்க இருக்க ஹீயை தூக்கிடுவீங்க. ஓகேயா? அப்போ ஃபோர்த் ஸ்டெப் எப்படி வரும்? த மேன், ஓகே, ஹூ இஸ் ஸ்பீக்கிங் இன் ஹிந்தி. The man who is speaking in Hindi is my uncle. புரியுதா? ஹிந்தியில் பேசிக்கொண்டிருக்கிறவர் என்னுடைய மாமா. The man who is speaking in Hindi is my uncle. ஹிந்தியில் பேசிக்கொண்டிருக்கிறவர் என்னுடைய மாமா. The man who is speaking in Hindi is my uncle. ஓகே, புரியுதா? ஓகே, நான் இப்போ ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா உங்களுக்கு? சரியா? ஓகே, ஸோ சிம்பிள் இல்லையா? இதே மெத்தட்ல நீங்க கத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி யூ ஆர் கோயிங் டு மேக் மெனி மோர் சென்டென்சஸ். ஓகேயா? ஓகே, ஷால் வி மூவ்? திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ ஆல். பாத்தீங்களா? ஹோம்ஒர்க் இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க். ஓகேயா? ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருக்கிற அந்த பெண்மணி என்னுடைய அத்தை. ஓகேயா? ஸோ ஜஸ்ட் உங்களோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத so please drop in the comment section and I will evaluate. I will correct all your all your answers. How is today's lesson அப்படிங்கிறதையும் நீங்க drop your answers in the comment section and we will catch up in the next video, next lessons. Okay, and so we will catch up in the next class. Until then, take care. Bye.